ஆனந்திக்கும், கௌசிக்கும் கல்யாணம் நடந்தா நல்லா இருக்குமா? இல்ல ஆனந்திக்கும், பாலுக்கும் கல்யாணம் நடந்தா நல்லா இருக்குமா? அப்படிங்கிற உங்களோட கருத்த மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இப்ப வந்து ஆனந்திக்கு வந்து இந்த கல்யாணத்துல வந்து துளி கூட விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாரி கயல் வந்து ராமச்சந்திரன் சார்ட்ட வந்து சொல்லிட்டாரு. அதாவது ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து நம்ப கௌசிக்கோட அப்பா தான். அவர்ட்ட வந்து உண்மைய வந்து கயல் வந்து உடைச்சு சொல்லிட்டாங்க. அது இல்லாம இத கேட்டுக்கிட்டு இருந்த நம்மளுடைய தர்மலிங்கம் அதாவது கயலோட பெரியப்பா வந்து அவரு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குண்ட தூக்கி போட்டாரு. அதாவது இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம போயிருச்சு அப்படின்னா, உங்களோட குடும்பத்துக்கும், எங்க குடும்பத்துக்கும் எந்த விதமான ஒட்டு உறவும் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டதுனால, இந்த நேரத்துல வந்து நம்மளோட கையில வந்து என்ன பண்ண போறாங்க? அதாவது ஆனந்திக்கும், பாலுக்கும் கல்யாணத்த நடத்தி வைக்க போறாங்களா? அவங்க சொன்ன சத்தியத்த வந்து நம்மளோட கையில் வந்து நிறைவேத்தி வைக்க போறாங்களா? இல்ல அந்த சத்தியத்த மீறி நடக்க போறாங்களா? இல்ல குடும்பத்தோட நன்மைக்காக வந்து இப்ப நிச்சயம் பண்ணி வச்சிருக்க கௌசிக்கும், ஆனந்திக்குமான அந்த ஒரு திருமணம் நடக்குமா? அப்படிங்கிற ஒரு ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து இப்போ வந்து அதிகமா வந்து போய்க்கிட்டு இருக்கனால, யாருமே வந்து வீடியோவ மிஸ் பண்ணிறாம பாருங்க. இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோ கண்டிப்பா